என்னோட பொண்ண உங்க பொண்ண கூடயே கொஞ்ச நாளைக்கு தங்க வச்சுக்கோங்க மாப்பிள. அவ வர்றது இவளுக்கு தெரிஞ்சா இவன் என்ன கொன்னுடுவா. ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட லிவிங்ல இருக்கிறது தெரிஞ்சா அவன் என்ன கொன்னுடுவான். நாளைக்கு இவளும் வீட்டுல இருப்பா, அவளும் வீட்டுல இருப்பா. செத்துடாமோ. ஹலோ, யார் நீங்க? ஏன் வீட்டுக்குள்ள போறீங்க? இந்தாருங்க, இது என் வீடு. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. பித்து, யார் இவங்க? உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. மாமா, யார் இவ? உன் பொண்டாட்டின்னு சொல்றா? அப்ப இவ்வளவு நாளா எங்க ரெண்டு பேரையும் ஒரே வீட்டுல வச்சு ஏமாத்திட்டு இருந்தியா? நான் இது பண்ணல. கனவா? இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ கடவுளே. இது என்ன செருப்பு கடையா? அடியே திவ்யா, எதுக்கடி உனக்கு இவ்வளவு செருப்பு? இதை மறைச்சு வைக்கிறதே எனக்கு ஒரு வேலையா போயிடும் போலயே. பேராண்டி, யாராது? இதை மறைக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறியே. நாளா 2 குடும்பத்தையே மறைச்சு விட்டா காட்டினவன்டா. யோ, நானே செம்ம காண்டில் இருக்கிறேன், மரியாதையா போயிடு. ஓ நோ. கேஷுவலா. என்னம்மா, நீயே வந்துட்டியா? ஆஃபீஸ் முடிச்சு கால் பண்ணி வெயிட் பண்ணியிருந்தேன். இல்ல மாமா, ஆபீஸ்ல கேப் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இனிமே உங்களுக்கு எந்த சிரமமும் இல்ல. அப்படியா? ஆமா மாமா. ஆபீஸ்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அவ்வளவுதான் மாமா. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பை சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, நீ ஏதாவது சாப்பிட்றியா? இல்ல மாமா, வேணாம். சரி, ஓகே. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா எனக்கு கால் பண்ணு, நானே வந்து என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறேன்னா. ஓகே மாமா. இந்த தடவை பூட்டி இருக்கு. அந்த பையிலே. நீ ரெஸ்ட் எடுக்கலையா? நீ எங்க போன? ரொம்ப நேரமா ஆளே காணோம். நானே மாடியில் வாக்கிங் போயிட்டு இருந்தேன்னா அதான். உனக்கு இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இப்போதைக்கு பரவாயில்ல, ஆனா இன்னும் ஃபீவரா தான் இருக்கு. ஃபீவராக இருக்குன்னா எதுக்கு மாடிக்கெல்லாம் நடந்து வந்துக்கிட்டு இருக்க? மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே. எவ்வளோ நேரம் தான் ரெஸ்டே எடுக்கிறது? வா, வாக்கிங் போலாம். மறுபடியுமா? ஏன் என் கூடலாம் நடக்க மாட்டியா? வரேன். வா. வேணாமா, இது வாக்கிங் மாடியில் வெளியே சில்லுன்னு என்னடா காத்துக்கலாம். இது? ஓடும் காம்ப்ளே. இது மாமா, இது யாரோட பேண்ட்? எந்ததாமா? உங்களோட பேண்டா? பார்த்தா பொண்ணுக்கு போடுற பேண்ட் மாதிரி இருக்கு. அது எந்ததான். சம்மருக்கு இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருப்பேன். ஃபிட்டா இருக்கு பத்தியா? நல்லா இருக்கா? சொல்றா. அதான் நான் சொன்னேன்ல, நம்ம தங்க புஷ்பம் அவங்க தான் நம்ம துணியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அடி பாவி மீனாட்சி, உனக்கு அறிவே இல்லையா? இல்லையே, இதெல்லாம் என் ட்ரெஸ்ஸே இல்லையே. இல்லையே, இது உன் ட்ரெஸ் தான். நல்லா பாரு, ஆன்லைன்ல வாங்க வேண்டியது, அப்புறம் எது வாங்கினேன்னு மறந்துட வேண்டியது. டேய் எருமை, என் ட்ரெஸ் நான் எங்க வாங்கினது, எப்படி வாங்கினது, என்ன மாடல்ல வாங்கினது, என்ன சைஸ்ல வாங்கினது, என்ன கலர்ல வாங்கினது எல்லாம் எனக்கு தெரியும். நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியா? இது என் ட்ரெஸ்ஸே இல்லடா எருமை. வேற ஒருத்தவங்க ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி நம்ம மொட்டை மாடல காய போட்டிருக்காடா அந்த தங்க புஷ்பம். அப்படியா சொல்ற? அட வடிகட்டின முட்டாளே, அவ நம்ம வீட்டுல யூஸ் பண்ணிட்டு போயிருக்காடா. நீ வீட்லயே தானே இருக்க, என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டியா? எனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியும்? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். இப்படிலாம் இருக்காத பித்து, வெளில உன்னை ஈஸியா ஏமாத்திடுவாங்க. வெளி உலகமே தெரியாம இருக்க. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். திவ்யா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். பட் அதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. ஹே, நான் தானே, சொல்றா. அது
யாரு போன்ல? அது ஒன்றும் இல்லை, ஸ்பாம் கால். சரி ஏதோ சொல்லணும்னு. அது ஒன்றும் இல்லை, நீ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெடி ஆகு, நம்ம கிளம்புவோம். எதுக்கு? உனக்கு தான் உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் போகலாம் வா. சரி ஓகே. சொல்லுமா, கால் பண்ணியிருந்த. ஊர்ல இருக்கும்போது சீக்கிரமா எந்திரிச்சு பழகிடுச்சு மாமா. திடீர்னு நைட் ஷிஃப்ட் ஒர்க்னால அதுக்கு உடம்பு ஒத்துக்கவே மாட்டேங்குது. தூக்கமே வர மாட்டேங்குது மாமா. அது ஸ்டார்டிங்கில் அப்படிதாம்மா இருக்கும், அது அப்படியே போக போக பழகிடும். ஆனா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதே. நம்ம வேணா ஒரு வாக் போயிட்டு வருவோமா? வாக்கா? சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் வாக் போகணுன்றாங்களே, இல்லை தோத்தன்னு சொல்லணும். என்ன மாமா யோசிக்கிறீங்க? யாராச்சும் நம்மள தப்பா பேசிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லைம்மா, நீ ரெடியாவு, நான் போய் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். நீ ஒன்றும் ரெடி ஆகலையா? நம்ம ரூம்ல தண்ணி வரலடா. தண்ணி தானே, நான் மேலே போயிட்டு உனக்கு எடுத்துன்னு வரேன், நீ இங்கே இரு. ஏய், மேலதான் ரூம் இருக்குல்ல, அங்க தண்ணி வருதுல்ல, நான் அங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிக்கிறேன். அது இல்லை, உடம்பு சரியில்லாதப்போ நீ எதுக்கு மேலெல்லாம் ஏறி போய் தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு, நானே பக்கெட்டில் தண்ணி எடுத்துன்னு வந்து உனக்கு தரேனே. சரி ஓகே. அப்பாடா. ஒரு நிமிஷம் இரு. நேத்துல இருந்து நானும் பாக்குறேன், உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. நீ எப்பவுமே இப்படி இருக்க மாட்டியே, ஏன் என்ன மேல போக கூடாது சொல்ற? அது அது வந்து நீ இப்படியே முடிச்சிட்டு இரு, நான் போய் குளிச்சுட்டு வரேன். திவ்யா திவ்யா திவ்யா, இத உன் காதுல மாட்டிக்க. இத மாட்டிட்டு குளிக்க சொல்றியா? ஆமா. போடாங். எவனா குளிக்கும் போது இதை மாட்டிட்டு குளிப்பானா? நீ தானே சொன்ன இது வாட்டர் ப்ரூஃப்னு. அதுக்குன்னு இப்ப நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுமா? அதுக்கு இல்லம்மா, நான் எதுக்கு சொல்றேன்னா, இதை போட்டுன்னு குளிச்சேன்னா ஃபீவர் கோல்டு எது வந்தாலுமே சரியாயிடுமா. அதனால தான் இதை நீயும் போட்டுன்னு குளியேன். பிசிக்கல் ஹெல்த் இல்லாம மென்டல் ஹெல்த் கூட சேர்ந்து போயிடும். நீ சொல்றது ஓகேடா, ஆனா என்ன ஆன் பண்ணி தான் பாரு, இதை போட்டு குளி, இதோட ஃபீலே தனி. சரி ஓகே, நீ ஏதோ சொல்ற, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். போட்டு பாரு, கேட்காது. போலாமா மாமா? மாமா என்னாச்சு உனக்கு? எதுக்கு என் மேல தூசி போட்டேன்? அது பெட்ஷீட்ல ஒரே தூசு, அதான் கிளியர் பண்ணேன். நான் தான் நேத்தே க்ளீன் பண்ணிட்டேனே. நல்லா க்ளீன் பண்ண போ. பாத்தியா, க்ளீன் பண்ணியே எவ்வளவு தூசு. அடி லூசு. மாமா உள்ள தண்ணி கொட்டுற சத்தம் கேக்குது, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். தண்ணி கொட்டுற சத்தம் கேக்குதுல? ஆமா. அது இங்க கேக்கல, கீழே கேக்குது. என்ன மாமா சொல்ற? நான் தான் சொன்னேன்ல, இங்க எக்கோ அடிக்கும்னு, அதான் இது. பாத்தியா, கௌரி கூட கத்துது. ஆமா, நம்ம வாக்கிங் போலாம். மாமா இதுக்கு முன்னாடி என் லைஃப்ல ஒரு லவ் இருந்துச்சு. ஓ சரி. என்ன மாமா, யார் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? யார் என்னன்னு கேட்டா பெரிய கதையா சொல்லுவேன். ஏன் மாமா எதுவும் பேச மாட்ற? இல்லம்மா, இந்த காலத்துல எல்லாம் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுல சாதாரண விஷயம் தானே, அதான். பாருடா, சூப்பர் மாமா. இல்ல இதை இப்ப எதுக்கு சொல்றேன்னா, எதுக்கு சொல்ற? இதுக்கு முன்னாடி அவன் கூட தான் வாக் வருவேன், அதுக்கப்புறம் உன் கூட தான் மாமா வரேன். வெரி நைஸ். அவனை நல்ல பையன் நினைச்சுதான் மாமா லவ் பண்ணேன். ஆனா அந்த படவ ராஸ்கல் என்ன லவ் பண்ணிட்டு இருந்தப்ப வேற ஒரு சிரிக்க சேர்த்து லவ் பண்ணிட்டு இருந்தான். அதனாலதான் அவனை பிரேக்கப் பண்ணேன். என்ன மாமா அங்கே இருந்துட்ட? அது ஒண்ணு இல்ல, மெதுவா நடந்து வந்தல, மூச்சு வாங்குது. என்ன பித்து, பார்க்கவே முடியல, எப்படி இருக்க? நீங்க பின்னாடியே நடக்கிறதுனால என் முன்னாடி நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. அட, உன் ஆளை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, அதான் எப்படி இருக்குன்னு கேட்டேன்ப்பா. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கல, அதனால பாத்துருக்க மாட்டீங்க. ஓஹோ. ஆமா, இவங்க யாரு? இவங்க என் தங்கச்சி, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் போயிடுவாங்க. ஓகேப்பா, வரம்மா. மாமா யார் அந்த ஆளு? அவர்கிட்ட போய் தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்க? அவர் தான் ஹவுஸ் ஓனரு. இங்க நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இருக்கிறது தெரிஞ்சா அவருக்கு பிடிக்காது, அதான். ஓ மீனாட்சி, நானே பால் காய வச்சேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணானு தெரியல, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். என்ன மாமா நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் தான் இருக்கேன்ல. நீயே ஆஃபீஸ்லாம் முடிச்சு டயர்ல வந்திருப்ப, அதான் நானே எல்லாமே பண்ணிக்கிட்டேன். யூ டோன்ட் வரி, நீ நட, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரி மாமா, அப்ப நீ போ, நான் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரேன். வராத, உடனே வராத, பொறுமையா வா, சுத்தி பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல வந்தேன். ஓகே, நான் போயிட்டு வரேன். ஓகே.
டைம் ஆயிடுச்சு கீழே வா. இருவ Few hours later. பார்த்து இப்பதானே ஊசி போட்டிருக்காங்க. கையில தாண்டா ஊசி போட்டிருக்காங்க எருமை. சரி நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. எனக்கு டைம் ஆச்சு, நான் லாகின் பண்றேன். உன்னை லீவ் போட சொன்னல, போடலையா? லீவ் அப்ரூவ் பண்ணலாமா? சரி இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணு. கிளைண்ட் கால் மேனேஜர் கால் மாற்றி கால் பண்ணி உயிரை எடுப்பானுங்க. அதெல்லாம் நீ பார்க்கணுமா? நீ இங்கேயே ரெஸ்ட் எடு. ப்ளஸ் அது உனக்கு டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும், அதனால தான். சரி வெளில போ. முத்தம். உம்மா. கிஸ்ஸா? டேய் லூசு, பக்கத்துல வந்து என் கணத்துல குடுறா. ஏன்டா ஸ்டாப் பண்ணிட்ட? ஆஃபீஸ் கால்மா. நீ வரவே தேவையில்ல, அப்படியே போயிடு. பேசிட்டு உடனே வந்துடுவா. சிப்ப. ஓகே சொல்லு தங்கம். மாமா எதுக்கு வெளில போட்டுட்டு போன? இப்போ எங்க இருக்க நீ? மேலே தாமா வரேன். ஏமா முறைக்கிற? எதுக்கு மாமா வெளியில போட்டுட்டு போற? நீ தூங்கிட்டு இருப்பியே, யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான். இங்க வந்து யாரை நான் டிஸ்டர்ப் பண்ண போறா? அது வந்து இன்னைக்கு அவனை கொன்னுட்டு பாஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குறேன்டா. ஒன்ன கெட்ட பேர் தான்டா வரும். மடையா சத்தம் போடாம இறங்கடா. என்ன மாதிரி ஏய் யாரா நீங்க? நான் திருடலங்க. விக்கி அவனை பாத்துட்டாங்கடா. அட நாசமா போனவனே. யாரா இவனுங்க செவருக்கு வச்சு கேட்டை தந்து போறானுங்க? உள்ள பந்து வச்சுட்டு எடுக்க வந்தானுங்களோ? மாமா யாரு இவனுங்க? திருடனுங்களா? இப்ப தெரியுதா? இந்த மாதிரி எதனா நடக்கும் தான் நான் எல்லா ரூமையும் கூட்டு போறேன். அதுக்குள்ள நான் என்னமோ பண்ணிட்ட மாதிரி என்ன சந்தேகப்பட்டு போறேன்? எனக்கு என்ன மாமா தெரியும்? இனிமே நீ எது பண்ணாலும் நான் என்ன எதுன்னு கேட்க மாட்டேன், போதுமா? இனிமே நான் கூப்பிடுற வரைக்கும் கீழே வரவே கூடாது. ஓகே மாமா. எந்த சத்தம் வந்தாலும் கீழே வர மாட்டேன். வா. திவ்யா, வெளில ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடா ஆச்சு? நம்ம வீட்டுக்கு 2 திருடனுங்க உள்ள வர பார்த்தானுங்க. ஐயோ. நல்ல வேலை நானும் மீனாட்சி சேர்ந்து பார்த்து சவுண்ட் விட்டோம், ஓட்டானுங்க. மீனாட்சியா? மதுரை மீனாட்சி காமாட்சி அக்கா உருவத்துல வந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள தொத்திட்டோம். சரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியா இல்லையா? ஸ்டேஷனுக்கு தான் போறேன். கொஞ்ச நாளைக்கு எல்லா டோரையும் லாக் பண்றேன். மேல இருந்து எந்த சத்தம் வந்தாலும் வெளில வந்து பார்க்காத. நம்ம சேஃப்டிக்காக தான் சொல்றேன். ஓகே? பயமா இருக்குடா. கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அப்புறம் இன்னொரு விஷயம். என்னது? நாளைக்கு வீக்கெண்டு. சரி எங்கேயாவது அவுட்டிங் போலாமா? வீக்கெண்டு அவுட்டிங்கா?